அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு. மட்டன் விற்கிற விலைக்கு வெறும் மட்டன் மட்டுமே போட்டு குழம்பு வச்சோமா அது கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க. கையில் காசு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 6-7 காஞ்ச மிளகாய். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது மிளகாய் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 6-7 மிளகாய் போட்டிருக்கிறேன். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்ட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 15 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், 1 தக்காளி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், சின்ன ஸ்பூனில் போட்டுக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு, 1 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு நல்லா சிம்லேயே இருக்கட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச 1 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவுடைய கலந்து நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் ஏற்கனவே குக்கரில் 1/2 கிலோ கறி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கிறேன். அதை இப்போ இதில் நான் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்சிட்டு வந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் ஒரு 2 கப் தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கறி வேகக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணுங்கள். சூப்பரான மட்டன் குழம்பு தயார். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.